வாழ்க வளமுடன். முந்தைய 2 பதிவில் பிளாக்கேஜஸ் பொறுத்து பார்த்துருந்தோம். இன்னைக்கு தாழ்வு மனப்பான்மை வருவதற்கு என்ன காரணம், அதற்குண்டான தீர்வு என்ன அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இப்போ முதல் காரணம் உடல் தோற்றம். நான் அப்படி குண்டா இருக்கேன், அதனால என்னால் வெளியில் போக முடியல, எல்லாரும் என்னை கிண்டல் பண்ணுறாங்க. அல்லது நான் ஒல்லியாக இருக்கேன், எனக்கு அது பிடிக்கலை. நான் ஹைட்டாக இருக்கேன், எனக்கு எந்த ட்ரெஸ்ஸும் சூட் ஆகலை. நான் குள்ளமாக இருக்கேன், அதனால எல்லாரும் என்னை கிண்டல் பண்ணுறாங்க. இது மாதிரி நிறைய நம்மை பொறுத்து, உடல் தோற்றத்தை பொறுத்து தாழ்வு மனப்பான்மை இருக்கும். அது போக உடல் அவயங்கள், எனக்கு கண் இப்படி இருந்தால் பரவாயில்ல, எனக்கு வாய் இப்படி இருந்தால் பரவாயில்ல, மூக்கு இப்படி இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அவயங்களை வச்சும் நாம புறத்தில் பார்த்து பார்த்து அது மாதிரி இருந்தால் பரவாயில்ல, ஆனால் எனக்கு இப்படி இருக்கு. அப்போ இதோட எக்ஸ்டென்ஷன் எது வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிறப்புறுப்பு வரைக்கும் போகும். எனக்கு வந்து இப்படிதான் இருக்கு, இவ்வளவுதான் இருக்கு, எனக்கு இந்த சைஸ் தான் இருக்கு, இதை வச்சு நான் வந்து வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியுமா அப்படின்னு அது வரைக்கும் என்ன ஆகுது, அவங்களுடைய திங்கிங் ப்ராசஸ் போய் 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 அவங்களுக்குள்ளாக நிறைய தாழ்வு மனப்பான்மை உண்டாகிக்கிட்டே இருக்கு. சரி, இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த உடல் நாமளா டிசைன் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி நம்ம கண்ணு வேணும், காது வேணும், வாய் வேணும், மூக்கு வேணும்னு சொல்லி எல்லாமே நாமளா அமைச்சு கொள்ளலாம். ஆனா அப்படி முடியாது ரியல் லைஃப்ல. ஸோ இது கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஸோ அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். இதை வச்சு என்னால எப்படி வந்து நான் வந்து சிறப்பா செயல்பட முடியும்? முதல்ல நான் செல்ஃப் லவ், என்ன நான் ஏன் லவ் பண்றேனா, என்னை நானே ரசிக்கிறேனா. அப்ப இந்த மாதிரியான எண்ணங்கள், பழக்க வழக்கங்கள் நம்மளுக்குள்ளாக உண்டாக்கிக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த தோற்றத்தை பொறுத்து வரக்கூடிய தாழ்வு மனப்பான்மை தகர்ந்து போகும். அடுத்ததாக கல்வி. இப்போ எனக்கு இந்த ஸ்கூல்ல படிச்சிருந்தா எனக்கு நல்ல கம்யூனிகேஷன் இருந்திருக்கும், கம்யூனிகேஷன் இருந்திருந்தா நல்ல வேலை அமைஞ்சிருக்கும், வேலை அமைஞ்சிருந்தா எனக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கும். இப்படி நீடிச்சுக்கிட்டே போகும். இப்போ எந்த பெரிய வந்து என்ன சொல்லலாம், ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிச்சவங்க எல்லாத்தினுடைய லைஃபும் ரொம்ப ஹை கிளாஸ்ல தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. சாதாரண ஸ்கூல்ல படிச்சவங்களுடைய கரியரும் ரொம்ப வந்து தாழ்ந்து போய் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஒவ்வொரு விஷயத்திலையும் அவங்கவுங்க எப்படி செயல்படுறாங்க, அவங்கவுங்க எப்படி வந்து அவங்களுடைய வாழ்க்கை முறையை நடத்திக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து மட்டும்தான் இருக்கே தவிர இந்த எந்த ஒரு காரணமும் நம்முடைய வாழ்க்கையை அமைச்சு கொடுக்காது. நம்முடைய தாழ்வு மனப்பான்மை தான் என்ன ஆகுது, நம்மளை போட்டு 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 அழுத்தி வைக்குது. ஸோ அந்த தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறது வேண்டாம். அடுத்த கட்டமாக வாழ்க்கை முறை அதே சொல்லியாச்சு. எனக்கு இப்படிப்பட்ட பொண்ணு இருந்தா பரவாயில்ல, இப்படி அமைஞ்சிருந்தா நான் ஓகோன்னு இருந்திருப்பேன். அப்ப எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம்னா காரணத்தை அடுத்தவங்க மேல சொல்லி 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 நம்ம வந்து பழக்கப்படுத்தி வச்சிருக்கோம். அப்படி இல்லை. எவ்வளவோ பேர் ஊனமுற்றவர்கள், காது கேளாதவர்கள், அவங்கெல்லாம் வந்து கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்காங்க இல்லையா? அப்ப அதெல்லாம் பார்த்து நம்ம என்ன பண்ணணும், நமக்கு நாமே மோட்டிவேட் பண்ணிக்கணும். கிடைச்ச வாழ்க்கையை வச்சு முதல்ல நன்றி தெரிவிச்சுட்டு அதை எப்படி வந்து சிறப்பா வாழணும், எப்படி வந்து மகிழ்ச்சியா வாழணும் அப்படிங்கறது நம்ம ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வந்துடணும். அடுத்ததாக நட்பு. நட்பு அப்படின்னு சொல்லும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து சரியான நட்பு வட்டம் அமையல, என்னை கைட் பண்றதுக்கு சரியான நண்பர்கள் அமையல, இல்லாட்டி நான் வந்து என்னுடைய லைஃப்ல நல்லா மேன்மை அடைஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம எப்படி இருக்கோமோ அதற்கேற்ற மாதிரி தான் நமக்கு நட்பு வட்டம் அமையும். நட்பு மட்டும் இல்லை, நம்முடைய வாழ்க்கையாகட்டும், குருவாகட்டும், எல்லாமே நம்ம என்ன கண்ணோட்டத்துல இருக்கோம், நாம என்ன பழக்க வழக்கத்துல இருக்கோம், அதை சார்ந்துதான் எல்லாமே அமையுமே தவிர அது அடுத்ததை வச்சு நாம ஒன்றும் பண்ண முடியாது. அது வந்து ஒரு என்ன சொல்றான், ஒன் ஆஃப் த காஸ். நிச்சயமாக இப்ப என்னுடைய லைஃப்ல எல்லாம் நண்பர்கள்னாலதான் வந்து எல்லா விஷயமுமே எனக்கு தெரியல, ஏதாவது ஒரு கிளாரிபிகேஷன் இருக்கு, எனக்கு டவுட்டா இருக்குன்னா உடனே நான் அதை சார்ந்த துறையில யாரு வந்து இருக்காங்களோ நான் அவங்கள்ட்ட கேட்டு நான் தெரிஞ்சுப்பேன். அப்போ ஒவ்வொரு மோட்டிவேஷனும் எனக்கு வந்து என்ன ஆகுது, நண்பர்கள் சைட்ல இருந்து வருது. அதை நான் எப்படி நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில அப்ளை பண்ணி நான் அதை ப்ரெசென்ட் பண்றது அப்படிங்கிறது என்னுடைய கவனமா இருக்கு. ஸோ நண்பர்கள் இதுக்கு வந்து நமக்கு அமையல அப்படிங்கிறதுனால நமக்கு அது தாழ்வு மனப்பான்மை கொள்றதுல அர்த்தம் இல்லை. அடுத்ததாக இப்ப நண்பர்கள் வந்து சொல்லியாச்சு. புகழ், இந்த புகழை பிடிக்காதவங்க யாருமே இல்லை. அப்ப இந்த புகழ்ங்கிறது வந்து நாம சரியா இருந்தோம், நாம வந்து புகழ் அடையிற மாதிரி நம்முடைய எண்ணம், சொல், செயல் இருந்துச்சுன்னா புகழ் தன்னால நம்மளை தேடி வரும். நாம வந்து புகழை தேடி போகணுன்ற கட்டாயம் இல்லை, அவசியம் இல்லை. ஸோ எல்லா விஷயத்திலையுமே நம்மளை நாமே வந்து எந்த அளவுக்கு நாம ஒரு செதுக்கி ஒரு அழகிய சிற்பமா நாம வந்து
நம்மளுடைய லைஃப்பை வந்து கொண்டு போகிறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை அமையுமே தவிர அடுத்தவர்களால எந்த ஒரு காரணத்தையும் நம்ம சொல்லி நம்முடைய தாழ்வு மனப்பான்மையை கூட்டிக்கிட்டே போனோம் அப்படின்னா நஷ்டம் வேற யாருக்கும் இல்லை, நமக்கு தான் இல்லையா? அப்போ இந்த தாழ்வு மனப்பான்மைங்கிறது எந்த ஒரு விஷயத்திலையுமே வேண்டாம். எந்த ஒரு விஷயத்திலுமே இந்த தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறது நம்ம எடுத்துட்டு சந்தோஷமா கிடைச்ச வாழ்க்கையை நம்ம வந்து சந்தோஷமா நிறைவா வாழ்வோம் அப்படின்னு சொல்லி அடுத்த பதிவுல காமம் உறவு சார்ந்ததா அப்படிங்கிறத பொறுத்து பார்த்துடலாம். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.